எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபைன்மெண்ட் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய வந்து நம்ம பிஓஎஸ்லாம் எடுக்கிறோம். அதை எப்படி ரீஃபைன் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டெப்த்தான நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து ஜஸ்ட் வந்து எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே தவிர்த்து எந்த ஒரு ஃபைனான்சியல் இதுக்கும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து எல்லா விதமான அப்ரோச்சும் நீங்கள் பண்ணீங்கனாலும் மார்க்கெட்ல ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நான் சொல்ற விஷயங்கள் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்க இதை வச்சு லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு மார்க்கெட்ல வந்து நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னா, ப்ரோ நீங்க வந்து எல்லாம் சொல்றீங்க ப்ரோ, எந்த இடத்துல ஆர்டர் எடுக்கணும்னே தெரியல. மேபி இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ ப்ரோ எங்க ப்ரோ ஆர்டர் எடுக்கிறது அப்படின்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஸோ வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, ஹவு டு ரீஃபைன் ஆர்டர் பிளாக்ஸ் ஆர் ஆர்டர் ஃப்ளோஸ். ஓகேங்களா? ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு அப்படின்னா அது எப்படி ரீஃபைன் பண்ணலாம், ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்னா எப்படி அதை ரீஃபைன் பண்ணலாம்ன்றத இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட்ல வந்து டவுட் இருக்கு, ட்ரூ எசன்சியல் ஏதாவது டவுட் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்றதை நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த வர வீடியோ வந்து அந்த டவுட்டை வந்து பேஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கான்செப்ட் வந்து போயிடலாம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போற கான்செப்ட் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரீஃபைன்மெண்ட் தான். ஸோ ரீஃபைன்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டர் ஃப்ளோ ஆர் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கிற இடத்துல அதுக்கான லோயர் டைம் ஃப்ரேம்ல ஆர்டர் பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ரியாக்ஷன் பார்த்து பை பண்ணும் போது நம்மளோட ஸ்டாப் லாசஸ் வந்து சின்னதாகவும் நம்மளோட டார்கெட்ஸ் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகுது. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ மார்க்கெட் வந்து ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு ஏரியாவை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இது உங்களுக்கு வந்து தெரியும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு. ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க் பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னா நம்ம வந்து சேனலில் வந்து அட்வான்ஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிஓஎஸ் வந்து நடந்திருக்கு. நம்ம அதே மாதிரி வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம பை ஆர் செல்ல வந்து பிளான் பண்ணணும். ஸோ இந்த சினாரியோவில் வந்து ஐடிஎம் வந்து இதுதான். ஸோ இதை எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பை பிளான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செல் சினாரியோ இருக்குது அப்படின்னும் போது நீங்க வந்து மார்க்கெட் செல் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ மார்க்கெட்ல இந்த இடத்துல பிஓஎஸ் நடந்திருக்கு. ஸோ எப்பவுமே வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பை ஆர் செல் பிளானை வந்து நம்ம பண்ணணும். ஸோ மார்க்கெட்ல இதுதான் ஐடியமா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட பிஓஎஸ். ஓகேங்களா? ஸோ பைக்கு செல்க்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ மார்க்கெட்ல எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஐடிஎம் அப்புறம் இருக்கிற ஆர்டர் ஃப்ளோஸை ஃபர்ஸ்ட் நம்ம டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ வந்து இந்த இடத்துல மிடிகேட்டடா இருக்கிற ஒரே ஒரு காரணத்தால தான் நம்ம இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் வந்து ரீஃபைன் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஏரியால எக்ஸ்ட்ரீம்ல வந்து உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவே அன்மிடிகேட்டடா இருக்குன்ற பட்சத்துல நீங்க ஆர்டர் ஃப்ளோவை தான் மேஜரா எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரூல். ஸோ எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேபி உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவும் நான் மிடிகேட்டட், ஆர்டர் பிளாக் அன்மிடிகேட்டடா இருக்கிற சினாரியோஸும் இருக்குது. ஓகேங்களா? எப்படி ரீஃபைன் பண்றதுன்றதை நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆர்டர் ஃப்ளோ வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம்னு நீங்க எடுத்துக்கோங்க. இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஆர்டர் பிளாக்கை அப்ரோச் பண்ணுது. டெய்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம ஆர்டர் பிளாக் அப்ரோச் பண்ண உடனே நம்ம டைரக்டா வந்து 1 ஹவருக்கு ஸ்விட்ச் ஆயிரும். 1 ஹவருக்கு ஸ்விட்ச் ஆயிட்டு இந்த ஏரியால அதாவது நம்ம வந்து ஆர்டர் பிளாக் வந்து மார்க் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த ஏரியால நீங்க போய் 1 ஹவர்ல நீங்க 1 ஹவர்ல இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸை வந்து ஃபைன் பண்ணுங்க. 1 ஹவர்ல இருக்கிற ஆர்டர் பிளாக்ஸை ஃபைன் பண்ணுங்க. இதுதான் ரீஃபைன்மெண்ட். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா 1 ஹவர்ல இருந்து 5 மினிட்ஸ்க்குலாம் போய் ரீஃபைன் பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது பண்ணா ஒர்க் ஆகாது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து என்ட்ரிஸும் கிடைக்காது. ரொம்ப ரேரான என்ட்ரிஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1 ஹவர்ல போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்றத நான் ரீஃபைன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இங்க டைரக்டா என்ட்ரி எடுக்க போறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ 1 ஹவர்ல மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா பொறுமையா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டா வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கு இருக்கிற ரியாக்ஷன் இந்த சேஞ்ச் நடக்கிறதுக்கான ரியாக்ஷனா இருக்கான்னு பாருங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இது நடக்கணும். இது நடக்கல அப்படின்னா அடுத்த ஆர்டர் பிளாக் தான் நம்மளுக்கு ஹை ப்ராபபிலிட்டியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நடந்ததுக்கு அப்புறமேட்டு கண்டிப்பா உங்களுக்கு என்ட்ரி டைப் 1 அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து நடக்கணும். ஸோ இந்த பேட்டர்ன் நடந்துருச்சுன்னா இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அடுத்த இருக்கிற பிஓஐல தான் நம்ம பை பண்ண போறோம். மேபி அது எங்க இருக்குதோ அந்த பிஓஐல நீங்க இப்படி பை பண்ணலாம். இது வந்து என்ட்ரி டைப் 1 மாடல். ஆர்டர் எப்படி ரீஃபைன் பண்றதுன்னு சொல்லிட்டேன். ஆர்டர் 1 சரி ப்ரோ, ஓகே, இது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா இந்த மாதிரி ஒரு சில டைம் வரமாட்டேங்குது அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அது என்னவா இருக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அடுத்தது வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு லோ வைக்கும் போது இந்த இடத்துல ஒரு விக் வந்து வச்சிருப்பான். அடுத்த வர கேண்டில், அதாவது வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆனதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டலோட லிக்விடிட்டியை மட்டும் எடுத்திருப்பான். ஓகேங்களா? லிக்விடிட்டி மட்டும் எடுத்திருந்தா என்ன பண்றது ப்ரோ? இந்த மாதிரி நிறைய டைம் நான் பார்த்தேன் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு லோ ஆர் லோக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வச்சு ஜஸ்ட் இந்த விக்க மட்டும் இந்த மாதிரி ஸ்வீப் பண்ணிடுச்சு, ஆனா நம்மளோட ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிடுச்சு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட் பார்க்க தேவையில்ல. மார்க்கெட் இந்த ஏரியாவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எஃப்இஜிக்கு கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக். எஃப்இஜிக்கு கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக். ஸோ எஃப்இஜியை பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க நம்ம வீடியோவை போய் பாருங்க. ஸோ இந்த இடத்துல எங்க எஃப்இஜி ஃபார்ம் ஆகுதோ லாஸ்டா இருக்கிற எஃப்இஜிக்கு கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக்கை நீங்க ஃபைன் பண்ணிட்டு அந்த ஏரியால இருந்து பை பண்ணா இது வந்து என்ட்ரி டைப் 3 அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ரோ ஒன்னும் நடக்கல, இதுவும் நடக்கல, அப்ப என்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ என்ட்ரி டைப் 2 அப்படின்றது என்ன அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், இங்கிருந்து கீழே வரும், இதை டேப் பண்ணும், டேப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேல போகும். மேல போனா என்ன நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ மேல போகும்போது நம்மளுக்கு வந்து என்ட்ரி டைப் 1க்கு இன்டியூஸ்மெண்ட் வேணும். இங்க ஸ்வீப் பண்ணல, ரெண்டுமே நடக்கல அப்படின்னும் போது மார்க்கெட் என்ன பண்ணோம்னா கீழே இறங்கி வரும். கீழே இறங்கி வந்து இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து மார்க்கெட் டேப் பண்ணி இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி இங்க ஒரு எஸ்சிஓபி கேண்டில் வைக்கும். ஓகேங்களா? அந்த எஸ்சிஓபி கேண்டில நீங்க மார்க் பண்ணிட்டு அகைன் வந்து அந்த எஸ்சிஓபிக்கு மார்க்கெட் வரும்போது என்ட்ரி இருக்கும் போது இது ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சார்ட்ல வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்பதான் வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஏது அப்படின்ற சினாரியோஸ்லாம் உங்களுக்கு அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வந்து நான் மார்க்கெட்டை வந்து இந்த ஏரியால இருந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? மார்க்கெட் கண்டினியூ அப் ட்ரெண்டா போயிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஐடிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஐடிஎம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஐடிஎம் வந்து எடுத்துருச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஐடிஎம் வந்து எடுத்துருச்சு. ஐடிஎம் எடுத்ததால நம்மளுக்கு வந்து என்ன கன்ஃபார்ம் ஆகும், ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ வந்து மார்க்கெட்ல ஹை கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஹை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோ இதுதான். இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ளோல மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து மிட்டிகேட்டடா கேட்டீங்கன்னா எஸ், ஆர்டர் ஃப்ளோ வந்து மிட்டிகேட்டட், பட் ஆனால் ஆர்டர் பிளாக் வந்து அன்மிட்டிகேட்டட். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் ஃப்ளோ வந்து மிட்டிகேட்டட் அப்படின்னா இல்லையான்னு பார்த்துங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ வந்து மிட்டிகேட்டட் ஆயிடுச்சு. அப்போ நம்மளுக்கு ஆர்டர் பிளாக் தான் வேலிடா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆர்டர் பிளாக் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இந்த இடத்துல நம்மளோட ஆர்டர் பிளாக்கை வந்து ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஆர்டர் பிளாக்கை ரியாக்ட் பண்ணோடனே நான் என்ன சொன்னேன், 1 ஹவர்ல போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ 1 ஹவர்ல போயிட்டு நீங்க பார்க்க வேண்டியது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆர்டர் பிளாக்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக் இருக்கிற ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆர்டர் ஃப்ளோ இருக்கு உங்களுக்கு. அந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து மிட்டிகேட்டட், பட் ஆனா அங்க உங்களுக்கு ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு.
சரிங்களா. இதான் வந்து இந்த இந்த ஸ்ட்ரக்சரோட ஆர்டர் பிளாக். அதே மாதிரி நீங்க வந்து ரீஃபைன் பண்ணும்போது இங்க ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. கரெக்டா? ஸோ இந்த 2 ஏரியால இருந்து ஏதோ ஒரு ஏரியால தான் மார்க்கெட் மேல போக போகுது. அப்போ நம்ம இந்த 2 ஏரியால ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தா மட்டும் நம்ம வந்து பை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இந்த 2 ஏரியால ஏதாவது ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தா மட்டும் நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளியரா வந்து நம்மளுக்கு என்ட்ரி டைப் 1ஓ 2ஓ எதுவுமே பண்ணாம டைரக்டா மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி மேலே போகுது. ஓகேங்களா. ஸோ இந்த என்ட்ரி வந்து ஃபெயில்டு. அப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பா கீழே தான் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணணும். இப்போ மார்க்கெட் வந்து கண்டிப்பா வந்து கீழே வந்து இந்த ஜோனை டேப் பண்ணும்போது நம்மளுக்கு அகைன் ரிவர்சல் பார்த்து நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல ஏன் ஒர்க் ஆகலன்ற விஷயம் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ நம்மளோட ஜோன் அப்ரோச் பண்ணிடுச்சு. இப்போ ஜோன் அப்ரோச் பண்ண உடனே நான் உங்களுக்கு என்னென்ன டைப் சொன்னேன், 3 டைப் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து என்ன டைப்ல இது நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா. இப்போ மார்க்கெட்ல இருக்கிற சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எது அப்படின்றத ஃபர்ஸ்ட் உங்களால ஃபைன் பண்ண முடியணும். ஸோ மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸா மார்க்கெட் வந்து க்ளோஸ் தான் வச்சிருக்குது. அப்போ க்ளோஸ் வச்சிருந்தா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி இங்க கண்டிப்பா ஐடிஎம் கிரியேட் பண்ணணும். அடுத்த ஆர்டர் பிளாக்கை தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சினாரியோ. கரெக்டுங்களா. ஸோ மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து அகைன் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸா இருக்கிற லோவை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி இருக்குது. இப்போ என்ன நடக்கணும், நம்மளுக்கு எம்எஸ்எல் அதாவது எம்எஸ்எல் மார்க்கெட் ஷிஃப்ட் நடக்கணும். நடக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பை பண்ணிக்கலாம். கரெக்டா. ஆனா இப்போ மார்க்கெட்ல நீங்க பார்க்கும்போது இம்பேலன்ஸ் நடந்திருக்கா, நடக்கல. ஓகேவா. அப்போ இதுவுமே வந்து என்ன இருக்கும், ஒரு ஃபேக்கான மூவா தான் இருக்கும். ஓகேவா. இப்போ மார்க்கெட்ல இம்பேலன்ஸ் வந்து நடந்துருச்சு. கரெக்டா. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்ல ஒரு இம்பேலன்ஸ் வந்து வந்திருக்குது. ஓகேங்களா. ஆனா நம்மளுக்கு மைனரா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது இங்க ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணிருக்குது. இந்த இடத்துல இருந்து மூவ் எப்படி அக்ரெசிவா இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு அக்ரெசிவான மூவ்ல மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. அப்போ நம்ம இந்த இடத்துல பை பண்றதுக்கு ரெடி ஆயிடலாம். ஸ்டாப் லாசஸ் அப்படின்றது வந்து இந்த அப்ரோச் பண்ண ஏரியாவுக்கு லோலும் வைக்கலாம், இந்த ஜோனுக்கு கீழேயும் வைக்கலாம். உங்களோட விருப்பம் தான். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த லோக்கு கீழே வச்சேன்னா அகைன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அங்கிருந்து என்ட்ரியை நான் வந்து பிளான் பண்ணுவேன். ஓகேங்களா. ஸோ வந்து இவ்வளவுதான் விஷயம். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நம்மளுக்கு வரணும், வந்தா மட்டும் தான் நம்மளோட என்ட்ரி வந்து டிகர் ஆகும். ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் மார்க்கெட் வருதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு பார்ப்போம். மார்க்கெட் வந்து நம்மளோட என்ட்ரியை எடுத்துருச்சு. என்ட்ரியை எடுத்துட்டு மார்க்கெட் இப்போ ஸ்டாப் லாஸ் அடிக்குதா இல்ல டார்கெட்டுக்கு போதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்மளோட அல்டிமேட் டார்கெட் எதுவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணோமோ அந்த டைம் ஃப்ரேம் தான் நம்ம டார்கெட்டா இருக்கும். இப்போ நம்மளோட டார்கெட் வந்து அல்டிமேட்டா இந்த ஹை தான். ஸோ 1 ஹவருக்கு நான் போய்க்கிறேன். 1 ஹவர் போயிட்டு நம்மளோட டார்கெட் வந்து எப்படி இருக்குது, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அப்படின்ற விஷயங்களை நம்ம இன்னைக்கு இப்போ பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு அக்ரெசிவா அப் ட்ரெண்டா மூவ் ஆயிருச்சு. ஓகேங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரீவியஸா இருக்கிற லோவை எடுத்துட்டு தான் வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அகைன் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அகைன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபால் ஆகுது. ஸோ ஃபால் ஆகிட்டு அகைன் என்ட்ரிக்கு வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா அகைன் மேலே ஏறுது. ரீசன் நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு எங்கேயுமே ஐடியம் கிடையாது. புரியுதுங்களா. ஸோ எங்கேயுமே ஐடியம் கிடையாது. ஸோ மார்க்கெட் அல்டிமேட்டா கீழே வரைக்கும் வந்துட்டு இங்க இருக்கிற ஆர்டர்ஸை அதாவது வந்து இங்கிருந்து மார்க்கெட் புல் பண்ணும்போது இங்க இருந்த ஆர்டர்ஸை மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா கலெக்ட் பண்ணிட்டு அகைன் மேலே போகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இதுதான் ஹையா இருக்கும். ஓகேங்களா. இதுதான் ஹையா இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு வந்து கீழே இருக்க ஆர்டர்ஸை வந்து எடுத்துட்டு தான் வந்து போகுது. ஸோ மார்க்கெட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளியரா ஒரு க்ளோஸ் வச்சிருக்கு. க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவல்மெண்டா நம்ம ஃபைன் பண்ணணும். இண்டிவிஜுவல்மெண்ட் ஃபைன் பண்ணும்போது இந்த இடத்துல எந்த பிஓயும் இல்லையே ப்ரோ, இந்த டைம்ல என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் வந்து நம்ம கிட்ட ஆன்சர் இருக்கு. ஸோ பார்ப்போம். அந்த பிஓ எடுத்ததுக்கு அப்புறம் நான் அந்த விஷயத்த சொல்றேன் உங்களுக்கு. மார்க்கெட் வந்து ஃபுல்லாவே கீழே டம்ப் ஆயிருச்சு. நம்மளோட என்ட்ரியோட அட்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டுக்கு வந்துருக்கு மார்க்கெட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நமக்கு ஸ்டாப் அவுட் பண்ணிச்சு மார்க்கெட். ரீசன் என்னன்னா இந்த ஏரியால மார்க்கெட் இன்னுமே கீழே போய் டம்ப் ஆகி பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல அகைன் என்ன பண்ணோம், கண்டிப்பா நம்மளோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை பார்த்து நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரிஸை வந்து பிளேஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கோலா இருக்கும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து ஷூட் ஆகுது. ஷூட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு.
மார்க்கெட் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கா, ஸ்வீப் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயங்களெல்லாம் நீங்க பார்க்கணும். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸா இருந்த லோவை மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. கண்டிப்பா மார்க்கெட் ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பை ஆகணும். இந்த இடத்துல ஐடிஎம்க்கு அப்புறம் எந்த பிஓயும் இல்லை. ஐடிஎம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி டைப் வேற என்ட்ரி டைப்பை வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபைனலா மார்க்கெட் வந்து ஐடிஎம் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஐடிஎம் கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிஓஐ இதுதான். ஓகேங்களா, இதை ரீஃபைன் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. சரிங்க, ஆர்டர் ஃப்ளோவும் அன்மிடிகேட்டட் தான். ஸோ அதுக்காக தான் நான் ஆர்டர் ஃப்ளோ வைக்கிறேன். ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் என்ன வேணும், நம்ம வந்து இந்த இடத்துல பை பண்ணலாம் தாராளமா. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து ஜஸ்ட் இந்த லோக்கு கீழே வச்சிருங்க. டார்கெட் அல்டிமேட்டா ஆல்ரெடி நம்ம என்ன ஹையை வந்து ஃபைன் பண்ணோமோ அதே ஹையை தான் நீங்க வந்து டார்கெட்டா வைக்கணும். இந்த டார்கெட் வந்து உங்களுக்கு வந்து 1:5 டார்கெட்டு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் அகைன் ஒரு ஐடிஎம் வந்து ஃபைன் பண்ணுது. ஓகேங்களா, ஆனா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிஓஐன்னு பாத்தீங்கன்னா இதுதான் உங்களோட பிஓஐயா இருக்கும். ஓகேவா, அது வந்து டிசிஷனல், இது வந்து எக்ஸ்ட்ரீம். பட் ஆனா வந்து டிசிஷனல் ரொம்ப சின்னதா இருக்கிற காரணத்தால நான் எக்ஸ்ட்ரீம்கே ட்ரை பண்றேன். மார்க்கெட் ஆனால் அகைன் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா கிளியர் கட்டா உங்களுக்கு வந்து அகைன் ஒரு ஐடிஎம் கொடுத்துருச்சு. ஸோ ஐடிஎம் கொடுத்ததால நம்மளோட பிஓஐ வந்து இதுதான் வந்து டிசிஷனல் பிஓஐயா இருக்கும். ஓகேங்களா, இது இருக்காது, டெலிட் பண்ணிடுறேன். ஸோ வந்து ஐடிஎம், டிசிஷனல், எக்ஸ்ட்ரீம். ஓகேங்களா, இவ்வளோதான் பிஓஐஸ். இந்த பிஓஐஸ்ல தான் மார்க்கெட் மேலே போகணும். மார்க்கெட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு டேரக்டா கீழே வந்துருக்கு. புரியுதுங்களா, ஆனா எந்த பிஓஐலுமே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கல. கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் நம்ம பை பண்ணுவோம். அந்த கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா, மார்க்கெட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு வந்துட்டு லாஸ்டா இருக்கிற லோவை மார்க்கெட் வந்து ஸ்வீப் பண்ணிருக்குது. நம்மளுக்கு இப்போ தேவை சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம இருக்கிற இங்க ஒரு எஃப்இஜி மார்க்கெட் கிரியேட் பண்ணிடுச்சு. எஃப்இஜிக்கு கீழே இருக்கிற கேண்டல் தான் வந்து நம்மளோட ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்து நம்ம வந்து வேலிட் தான். ஸோ மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நம்ம தான் வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட்டை ப்ளே பண்ணால் மட்டும் தான் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ நம்மளோட கான்செப்ட்ஸ் தான் நம்ம கிளியராக இருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட்ல ட்ரேட் வரும்போது கரெக்டான ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இதுதான். உங்களுக்கு தெரியும் செட் பண்ணதுன்றது. பட் ஆனால் நான் வந்து டார்கெட் பண்ணுறதுன்றது இந்த ஹையை தான் டார்கெட் பண்ணுவேன். அல்டிமேட்டாக நமக்கு ஒரு 10% கிடைக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டில் வந்து சேஞ்ச் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நடந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு இந்த செட்டப்ல இன்வெஸ்ட்மெண்ட் தேவை கிடையாது. பட் ஆனால் இருந்தாலும் நடந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மார்க்கெட் நம்மளோட என்ட்ரி எடுத்துருச்சு. ஸோ என்ட்ரி எடுத்துட்டு மார்க்கெட் எப்படி மூவ் ஆன் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ மார்க்கெட்ல மெயினான பவர் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் அந்த பவர் ஒன்ஸ் மார்க்கெட் கிடைச்சிருச்சுன்னா இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது தான் மார்க்கெட் கரெக்டாக நம்ம நினைச்ச டார்கெட்டை வந்து ரீச் பண்ணும். ஓகேங்களா, ஸோ வந்து நிறைய நம்ம வந்து என்ன ப்ரோ நீங்க உங்களுக்கே லாஸ் ஆகுது அப்படின்லாம் நீங்க கேட்பீங்க. எல்லாருக்குமே லாஸ்ன்றது ஆகும். ஸோ லாசஸ் இல்லாம ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியாது. இந்த இடத்துல நம்ம வெயிட்டிங் பீரியட் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். ப்ராப்பரா வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட்ஸை ஈஸியா வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஸோ ப்ரோ அவ்வளோ நேரம் எப்படி நம்ம வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. எந்த விஷயமும் வந்து ஈஸியாக வந்து கிடைக்காது. ஓகேங்களா, அதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான டைமை வெயிட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் அடிச்சது. ஓகேங்களா, ஸோ 1:9.89க்கான இந்த ட்ரேடு. ஸோ நம்ம எப்படிலாம் வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அந்த ட்ரேட் அட்மோஸ்ட் நம்ம 1:3 போகும்போது நம்ம பார்ஷியல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸை தான் ரன் பண்ண விடுவோம். இந்த இடத்துலயுமே நம்ம லாஸ் கிடையாது. ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்க வந்து இந்த இடத்துல அக்ரெசிவா என்ட்ரி போயிருக்கிறீங்கன்னாலும் உங்களுக்கு கண்டிப்பா ஸ்டாப் லாஸஸ் அடிச்சிருக்கோம். நான் இல்லைன்னே சொல்லலை, கண்டிப்பா இதெல்லாம் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு 2 ஸ்டாப் லாஸ் 3 ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். 3% நீங்க லாஸ் பண்ணிருப்பீங்க. அல்டிமேட்டா அந்த ட்ரேட் நீங்க ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க 9.89% வந்து நீங்க கண்டிப்பா இங்க ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கலாம். அப்ப இங்க லாஸ் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியா நம்மளோட டார்கெட்டை வந்து மேட் பண்ண முடிஞ்சிடும். ஓகேங்களா, அந்த ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, அதுதான் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் சொல்றாங்க மார்க்கெட் வந்து பணமே கொடுக்காது, இந்த மாதிரிலாம் கிடையாது. மார்க்கெட்ல நீங்க ப்ராப்பரா நீங்க உங்களோட ட்ரேட் செட்டப் வச்சு ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து கண்டிப்பா ப்ராஃபிட்ஸை வந்து மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அது மேக் பண்ணி கொடுக்கும்போது அதை எப்படி வந்து கரெக்டா வந்து நம்ம எடுக்கிறதுன்ற விஷயத்த நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும் நான் நம்புறேன். இப்போ மார்க்கெட்ல எந்த ஒரு விஷயமும் 100% கிடையாது. யாராவது உங்களை 100% இருக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து
உங்களை சீட் பண்றாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ தயவு செய்து அந்த மாதிரி ட்ராப் ஆன விஷயங்கள்ல போய் மாட்டிக்காதீங்க. மார்க்கெட்ல வந்து ப்ராபபிலிட்டி இருக்கு, அந்த ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றோம். அந்த ட்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ன்றது கிடைக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருப்பீங்க, ப்ரோ இந்த மாதிரி இடத்துல ஸ்டாப் லாஸஸ் வந்து அடிக்கலாம்னு சொன்னீங்க, அதை எப்படி நீங்க ரிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல எஸ்சிஓபி அப்படின்னு ஒரு கொடுத்துருக்கோம் வீடியோ. அந்த எஸ்சிஓபி வீடியோ பார்த்தீங்கன்னா இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புரியும். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த ஜோனை அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கெட்ல ஒரு எஸ்சிஓபி கிரியேட் ஆகுது அப்படின்னும் போது நீங்க தைரியமா இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏன் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்ற விஷயத்த நீங்க ஈஸியா வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ எஸ்சிஓபி அங்க கிடைக்கல, ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ட்ரிஸ் வந்து பிளேஸ் பண்ணல. ஸோ வந்து நீங்க பண்ணி இருந்தீங்கனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து ஒரு 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 விஷயத்த ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அதை கரெக்டா கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணா போதும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்லயோ யாராவது வந்து ட்ரேடிங்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க அப்படின்னா, இப்போ பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட வந்து வசதி இல்லைன்ற பட்சத்துல நீங்க நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதிகபட்சமா உங்களோட ரெஃபர்ஸ் தான் வந்து அடுத்த நல்ல வீடியோ மேக் பண்றதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நிறைய பேர் வந்து பெய்டு கோர்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம ஏன் இதெல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா மக்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங்ல வந்து கண்டிப்பா நாலேஜ் வந்து வேணும். அந்த நாலேஜை எங்க கிடைக்குதுன்னு தெரியல மக்களுக்கு, நிறைய பேருக்கு அப்படியே கிடைச்சாலும் அது பணம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ நிறைய பேரால அஃபோர்டபுள் பண்ண முடியல. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாவே ரிவீல் பண்ணிட்டு வரேன். ஸோ வந்து இது எல்லாமே வந்து நல்ல ஒரு ஹை ப்ராபபிள் கான்செப்ட் தான். இது எல்லாமே வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலுமே ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் ஏன் இதை நான் வந்து ஃப்ரீயா பண்றேன், ஃப்ரீயா வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்றேன் அப்படின்னா, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நாலேஜே இல்லாதவங்களும் இதை வந்து கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டாபிக்ஸ்ல வந்து டவுட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பேசிக் மார்க்கெட் வந்து பேசிக்னா என்னன்னு எனக்கு தெரியாது ப்ரோ, அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, பேசிக்கை பத்தி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ அதுக்குமே நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி வந்து கண்டிப்பா போடுறேன். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பேசிக் தெரியாம இருப்பீங்க, மேபி தெரியல அப்படின்ற பட்சத்துல நீங்க கண்டிப்பா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோவும் மேக் பண்ணி போடுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்க்கெட்ல வந்து சஃபிஷியன்டான நாலேஜை நான் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்க ப்ராப்பரா பேக் டெஸ்ட் பண்ணி உங்களோட பேக் டெஸ்ட்ல அது ப்ராப்பரா ஒர்க் ஆகுது அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்றதுக்கு. மேலும் மேலும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, மேலும் மேலும் உங்களுக்கான கண்டென்ட்ஸை நான் எடுத்துட்டு வருவேன். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.